ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காயை நல்லா சன்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேர்க்கடலையை நல்லா வந்து வானலியில் வறுத்து எடுத்து வச்சு மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கேங்க, பொடி பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 4ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டு தாங்க 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் பொரியணும். இதெல்லாம் நான் ஒன்றா போடுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதாக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் கோவக்காய் போட்டுருங்க. கோவக்காய் ஏன் போட்டுருன்னா, கோவக்காயை போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலின்னு நினச்சிங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாயோட காரம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை அடுப்பு அப்பப்போ சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ தட்டை மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு வெந்துருச்சா நீங்கள் அப்போ டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த வேர்க்கடலை பொடியும் தூவி போட்டிங்கன்னா செம சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.